வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் பிசைனாலும் பிசைங்க, இல்லாட்டி இப்படி நீங்கள் உங்கள்கிட்ட ஜார் இருந்துச்சுன்னா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாட் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சப்பாத்திக்கு இதுதான் நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சால்ட் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கைப்பிடியில் நல்லா நைஸாக நறுக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு டிப்ஸ்னால், நீங்கள் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால மாவு டக்குன்னு சாஃப்டாகிடும். அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது கவனமாக நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ உங்களுக்கு சப்பாத்தி போட வராது. அதனால் நீங்கள் மினிமம் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவு இதுக்கு போதும். இப்போ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஆட் பண்ணேன். எவ்வளவு கரெக்டாக அந்த மாவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு ரீசன் நம்ம தயிர் ஆட் பண்ணனால தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் தயிர் ஆட் பண்ணனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம பிசையலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிசைஞ்சோன்னா இன்னும் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காலையில் போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றது கூட நீங்கள் சாப்பிட்டா கூட அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மேலே க்ரீஸ் பண்ணியிருக்கேன், எண்ணெய் காயாமல் இருக்கிறதுக்காக. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தியை போட்டுருங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போது 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சும்மா லைட்டாக ஒரு பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். நீங்கள் உருண்டை உருட்டும் போது கரெக்டாக அந்த எல்லா பக்கமும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஒழுங்காக நீங்கள் உருண்டை உருட்டலைன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வராது. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மாவு நம்ம தூவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிசைஞ்ச மாவை அதில் டிப் பண்ணி நம்ம மெதுவாக நம்ம சப்பாத்தி எப்பவும் போல் நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் நம்ம ஒரே அளவாக நம்ம ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போது ஒரு சப்பாத்தி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் பேனில் தான் நான் போட போகிறேன். பேனில் நம்ம லைட்டாக எண்ணெயை ஊற்றி நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டாச்சு. இப்போ அந்த கலர் மாறும். ஸோ உங்களுக்கு ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பாகிறதுக்கு நீங்கள் சுற்றி எப்போவும் போல் சப்பாத்தி போடுற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துருங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அது கலர்லாம் மாறி சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளேவராக நல்லா கலராக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த பக்கமும் வரணும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கவனமாக போட்டு எடுங்க, கருக விட்றாதீங்க. உங்களுக்கு மேலே வேணுன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை போட்டுட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவை கிடையாது. அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அது இட்லி தோசை போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.